இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பள்ளி மற்றும் மருத்துவமனைகள் உட்பட பணியிடங்களில் பகடிவதைப்படுத்துதலை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். பள்ளிகளிலும் மருத்துவமனைகள் உட்பட பணியிடங்களிலும் பகடிவதைப்படுத்துதலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார் பிரதமர் அன்வார் இப்ராஹிம். பிரதமர் துறையின் மாதாந்திர கூட்டத்தில் பேசிய அவர், உடல் மற்றும் உளவியல் ரீதியான துஷ்பிரயோகம் விஷயத்தில் அரசாங்கம் சமரசம் செய்யாது என்று தெரிவித்தார். இந்த பகடிவதைப்படுத்துதல் கலாச்சாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என்று நான் நம்புகிறேன் என்றார் அவர். படிவம் 1 மாணவி ஜாரா கைரினா மகாதீர் மற்றும் தஃபீஸ் மாணவர் வான் அகமத், பாரிஸ் வான் அப்துல் ரஹ்மான் ஆகியோரின் சமீபத்திய மரணம் உட்பட பல வழக்குகள் குறித்து அவர் கருத்து தெரிவித்தார். ஜூலை 16ஆம் தேதி அதிகாலை 4 மணி அளவில் சபாவில் பாப்பரில் உள்ள தனது பள்ளி விடுதியின் 3வது மாடியிலிருந்து விழுந்து ஜாரா மயக்கமடைந்ததாக கூறப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்டார். மறுநாள் அவர் குவீன் எலிசபெத் மருத்துவமனையில் இறந்தார். ஆரம்ப பள்ளியிலிருந்தே கொடுமைப்படுத்துதல் கலாச்சாரத்தை கட்டுப்படுத்த வேண்டும். அகோங் அதிகரித்து வரும் இந்த பிரச்சினையை கட்டுப்படுத்த ஆரம்ப பள்ளி மட்டத்தில் தொடங்கி ஒரு விரிவான கொடுமைப்படுத்துதல் எதிர்ப்பு பிரச்சாரத்தை அரசாங்கம் செயல்படுத்த வேண்டும் என்று யாங்டி பெர்துவான் அகோங் சுல்தான் இப்ராஹிம் சுல்தான் இஸ்கந்தார் ஆணையிட்டுள்ளார். ஆரம்ப பள்ளிகளிலேயே கொடுமைப்படுத்துதல் குறித்து கவனம் செலுத்தப்படாவிட்டால் ஒருவருக்கொருவர் மரியாதை மற்றும் இரக்கம் இல்லாத ஒரு தலைமுறையை உருவாக்கும் அபாயம் உள்ளது என்று மன்னர் எச்சரித்தார். கொடுமைப்படுத்துதல் பாதிக்கப்பட்டவர்களின் மன மற்றும் உணர்ச்சி நல்வாழ்வை பாதிப்பது மட்டுமல்லாமல் பல்வேறு துயர விளைவுகளுக்கும் வழிவகுக்கும் என்று மாட்சிமை தங்கிய மாமன்னர் கூறினார். இந்த பிரச்சினைகள் நமது குழந்தைகளுக்கு சிறு வயதிலிருந்தே கல்வி கற்பிக்கப்பட வேண்டும். மேலும் இந்த பிரச்சாரத்தின் மூலம் பரஸ்பர மரியாதை மற்றும் ஒழுக்கத்தின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள அவர்கள் வழிநடத்தப்படுவார்கள் என்று மன்னர் நேற்று தனது அதிகாரப்பூர்வ ஃபேஸ்புக் பக்கத்தில் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். கொடுமைப்படுத்துதலை கையாள்வதில் அரசாங்கத்தின் உறுதியான உறுதிப்பாட்டிற்கு சான்றாக தண்டனை சட்டம் 2025 மற்றும் குற்றவியல் நடைமுறை சட்டம் 2025 ஆகியவற்றில் சமீபத்தில் செய்யப்பட்ட திருத்தங்களையும் மன்னர் எடுத்துரைத்தார். ஜொஹூரில் மாணவர் பகடிவதை கடுமையாக கருதும் கல்வி அமைச்சர். ஜொஹூரில் மாணவர் ஒருவர் பகடிவதைக்கு ஆளானதாக ஊடகங்கள் தெரிவித்துள்ள சம்பவத்தை தாம் கடுமையாக கருதுவதாக கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிட்டேக் கூறினார். இவ்வழக்கின் விசாரணையை துரிதப்படுத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று தமது முகநூல் பதிவின் வழி அவர் வலியுறுத்தினார். கல்வி அமைச்சின் கீழ் உள்ள அனைத்து கல்விக் கழகங்களிலும் பகடிவதை தொடர்பில் எந்த சமரசமும் காணப்படாது என்று ஃபட்லினா சிட்டேக் திட்டவட்டமாக கூறினார். நிர்ணயிக்கப்பட்ட வழிகாட்டிகளின் அடிப்படையில் இவ்வழக்கு நியாயமாகவும் வெளிப்படையாகவும் கையாளப்பட வேண்டும் என்றும் அவர் நினைவுறுத்தினார். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சம்பந்தப்பட்ட மாணவரை ஜொஹூர் மாநில கல்வித்துறை நேரில் சென்று கண்டதாக கூறப்படுகிறது. விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் சம்பந்தப்பட்ட மாணவர் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் ஃபட்லினா சிட்டேக் கூறினார். செப்டம்பர் 3 தொடங்கும் சாரா கைரினாவின் மரண விசாரணை. சாரா கைரினா மகாதீர் முதலாம் படிவ மாணவி சாரா கைரினா மகாதீரின் மரணம் தொடர்பான விசாரணையை தொடங்குவதற்கு வரும் செப்டம்பர் 3ஆம் தேதியை கோத்த கினபாலு மரண விசாரணை நீதிமன்றம் நிர்ணயித்துள்ளது. செப்டம்பர் 3 தொடங்கி 30ஆம் தேதி வரை 19 நாட்களுக்கு இந்த வழக்கு விசாரணை தொடரும் என்று மரண விசாரணை அதிகாரி அஸ்ரினா அசீஸ் தெரிவித்தார். இவ்வழக்கு விசாரணை 195 சாட்சியாளர்களை உட்படுத்தி நடத்தப்படும் என்றும் விசாரணை தொடங்குவதற்கு முன்னர் அவர்களின் பெயர் பட்டியல் இறுதி செய்யப்படும் என்றும் அரசு தரப்பு துணை வழக்கறிஞர் முகமது ஃபைரோஸ் ஜஹாரி தெரிவித்தார். விசாரணை தொடங்குவதற்கு குறைந்தது 2 நாட்களுக்கு முன்னர் அப்பட்டியலை இறுதி செய்யும்படி மரண விசாரணை அதிகாரி அஸ்ரினா கேட்டுக் கொண்டார். கடந்த ஜூலை 17ஆம் தேதி கோத்தா கினபாலு குவீன் எலிசபெத் மருத்துவமனையில் சாரா கைரினா மரணமடைந்து உறுதிப்படுத்தப்பட்டது. ஜூலை 16ஆம் தேதி அதிகாலை மணி 4 அளவில் சபா பாப்பாரில் உள்ள தங்குமிட வசதி கொண்ட பள்ளியின் அருகில் உள்ள கால்வாயில் 13 வயதான சாரா கைரினா சுயநினைவற்ற நிலையில் கிடந்தார். ஏடிஎம் அட்டைகளை உட்படுத்திய உரிமம் பெறாத கடன் வழங்கும் கும்பல் கைது. ஆகஸ்ட் 8ஆம் தேதி சுபாங் ஜெயாவில் நடத்தப்பட்ட சிறப்பு சோதனையில் கடன் வாங்குபவர்களின் ஏடிஎம் பணப்பட்டுவாடா அட்டைகளை பயன்படுத்துவதாக நம்பப்படும் உரிமம் பெறாத கடன் வழங்கும் கும்பலின் நடவடிக்கையை அரசு மலேசிய போலீஸ் படை PDRM அம்பலப்படுத்தியது.
இந்நடவடிக்கையில் 23 முதல் 36 வயதுக்கு உட்பட்ட 5 ஆடவர்கள் கைது செய்யப்பட்டனர். கடன் வாங்கியவர்கள் அப்பணத்தை திரும்ப செலுத்துவதற்காக அவர்களின் ஏடிஎம் அட்டையை சேகரிக்கும் நடவடிக்கையில் சம்பந்தப்பட்ட கும்பல் ஈடுபட்டு வந்ததாக புக்கிட் அமா மனித குற்றப்புலனாய்வு துறையின் இயக்குநர் டாக்டர் ருஸ்டி முகமது இசா தெரிவித்தார். இச்சோதனை நடவடிக்கையின் போது பல்வேறு வங்கிகளைச் சேர்ந்த 2924 ஏடிஎம் அட்டைகளை போலீசார் பறிமுதல் செய்ததோடு 1,19,977 ரிங்கெட் பணத்தையும் கைப்பற்றினர். சட்டவிரோதமான முறையில் கடனை திரும்ப பெறும் சம்பந்தப்பட்ட கும்பலால் அப்பணம் சேகரிக்கப்பட்டிருக்கலாம் என நம்பப்படுவதாக டாக்டர் ருஸ்டி கூறினார். மித்ராவின் புதிய திட்டங்களை பிரதமர் அறிவிப்பார். இந்திய உருமாற்று பிரிவான மித்ராவின் கீழ் சில புதிய திட்டங்களை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் இன்று மக்களவையில் அறிவிப்பார். இந்தியர்கள் மற்றும் மித்ரா விவகாரங்கள் தொடர்பான கேள்விகள் மற்றும் பிரச்சினைகளுக்கு பதிலளிக்கும் பொறுப்பில் இருக்கும் தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு துணை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் நேற்று மக்களவையில் நடைபெற்ற 13வது மலேசிய திட்டம் RMK 13 தொடர்பான விவாத நிறைவில் அதனை உறுதிப்படுத்தினார். அப்புதிய திட்டங்கள் இந்திய சமூகம் தொடர்ந்து பாதுகாக்கப்படுவதையும் நாட்டின் வளர்ச்சியிலிருந்து பயனடைவதையும் உறுதி செய்வதில் இந்தியர்களின் சமூக பொருளாதார வளர்ச்சியில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நம்பப்படுவதாக ரமணன் கூறினார். மித்ராவின் கீழ் புதிய திட்டங்களை வகுப்பதில் வியூகம் மற்றும் பயனுள்ள அணுகுமுறையை மடானி அரசாங்கம் பயன்படுத்தும் என்றும் ரமணன் குறிப்பிட்டார். 50 பயணிகளை ஏற்றி சென்ற படகு கவிழ்ந்ததில் 40க்கும் மேற்பட்டோரை காணவில்லை. நைஜீரியாவின் சொகோட்டோ மாநிலத்தில் சுமார் 50 பயணிகளை ஏற்றி சென்ற படகு ஒன்று கவிழ்ந்ததில் 40க்கும் மேற்பட்டோர் காணாமல் போனதாக தகவல்கள் கூறுகின்றன. அதில் சுமார் 10 பேர் மீட்கப்பட்டுள்ள வேளையில் 40க்கும் மேற்பட்டோர் இன்னும் காணவில்லை என்றும் அந்நாட்டின் அவசரகால நிறுவனம் அறிவித்துள்ளது. கொரோனியோ சந்தையை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போது அப்படகு கவிழ்ந்ததாக தெரிவிக்கப்பட்டது. சம்பவம் குறித்த தகவல் கிடைத்தவுடன் தேசிய அவசர நிலை நிர்வாக அமைப்பு நேமா உடனடியாக மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டது. சொகோட்டோவில் உள்ள நேமா செயல்பாட்டு அலுவலகம் உள்ளூர் அதிகாரிகள் மற்றும் அவசர சேவைகளுடன் இணைந்து காணாமல் போன பயணிகளை தேடும் முயற்சிகளை தீவிரப்படுத்தி வருகிறது. சாரா கைரினா சந்தேக நபர்கள் மீது வழக்கு பதிவிட AGC முடிவு. சாரா கைரினா மகாதீர் தொடர்புடைய பகடிவதை சம்பவத்தில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் சில நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என்று தேசிய சட்டத்துறை அலுவலகம் முடிவெடுத்துள்ளது. சாரா கைரினா மரணம் தொடர்பில் அரசு மலேசிய போலீஸ் படை PDRM-இன் விசாரணை அறிக்கைகளை தமது தரப்பு மதிப்பாய்வு செய்துவிட்டதாக AGC குறிப்பிட்டுள்ளது. அந்த ஆதாரங்களின் அடிப்படையில் இதில் சம்பந்தப்பட்ட சில சந்தேக நபர்களை குற்றம் சாட்ட முடிவு செய்துள்ளதாகவும் நேற்று வெளியிட்ட ஓர் அறிக்கையில் AGC தெரிவித்துள்ளது. நீதிமன்றத்தில் நடத்தப்படும் விசாரணை உட்பட PDRM-இன் தற்போதைய விசாரணையை சந்தேக நபர்கள் மீதான வழக்கு பதிவு பாதிக்காது என்றும் AGC தெளிவுபடுத்தியது. காணாமல் போன சிறுவன் சடலமாக மீட்கப்பட்டான். கடந்த சனிக்கிழமை தெலங்கானு டுங்குன் கம்போங் டெலோங் ஆற்றில் தனது நண்பர்களுடன் குளிக்க சென்றபோது காணாமல் போன 12 வயது சிறுவன் நேற்று காலை சடலமாக மீட்கப்பட்டான். நிக் ஷாரிஃப் மாலிகி ஹவுஸ் நிக் சுலைமான் எனும் அச்சிறுவன் காணாமல் போன பகுதியில் இருந்து 700 மீட்டர் தொலைவில் நேற்று காலை மணி 8:24க்கு அவனின் சடலம் கண்டெடுக்கப்பட்டதாக தெலங்கானு 2வது மண்டல தீயணைப்பு உதவி தலைவர் ஷரியா ஹசான் தெரிவித்தார். தேடல் நடவடிக்கையின் 3வது நாளான நேற்று அச்சிறுவனின் சடலத்தை மீட்பு படையினர் கண்டெடுத்ததாக சம்பவ இடத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ஷாரியா கூறினார். அரசு மலேசிய போலீஸ் படை, மலேசிய தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை, அரசு சாரா இயக்க உறுப்பினர்கள் உட்பட அக்கிராம மக்கள் என சுமார் 40 பேரும் 3 படகுகளும் தேடல் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். அடையாளம் காணும் செயல்முறை மற்றும் அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக அச்சிறுவனின் உடல் போலீஸ் தரப்பிடம் ஒப்படைக்கப்பட்டது.